நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். இது கர்த்தர் கொண்டு பண்ணின நாள், இதிலேயே களி கூர்ந்து மகிழ கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இறைவேண்டல் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சிகரமான ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஐயா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். 8வது மாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து இந்த நிறைவு ஓய்வு நாளிலும் உம்முடைய திருச்சமூகத்துக்கு நேராக ஒரு சிலராக கடந்து வரவும், தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கவும் ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த இக்கட்டான காலகட்டத்திலும் ஆண்டுடைய வழிநடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எங்களுடைய கடமைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக இருந்தீர். நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரே கடந்து வர முடியவில்லை என்று சொன்னாலும், ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது உம்முடைய பிரசன்னத்தை அன்புக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நிறைவாக பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகைகளும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதி, சிந்திக்கின்ற ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்க ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையின் மூலமாக உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம்.
அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருக்கு புகழ் உண்டாக. நாம் அனைவரும் இணைந்து எழுந்து கீர்த்தனைகளில் 7வது கீதத்தை பாடுவோம். கீதம் எண் 7, ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ என்று பாடலை பாடுவோம். கீதம் எண் 7. என்றவாறே முறையாக படிக்க வேண்டிய சங்கீதம் 23ஆம் சங்கீதம். 23ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரளையிருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நின்றவாறே ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமடத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும்
மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அமருங்கள். படிக்கும்படியாக தெரிந்து கொண்டு திருமறை பகுதி தூய மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 10 வசனங்கள் 17 தொடங்கி 23 வசனங்கள் முடிய. மார்க்கு அதிகாரம் 10 வசனங்கள் 17 தொடங்கி 23 வசனம் முடிய நான் படிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவர் புறப்பட்டு வெளியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலேயே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமுடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார் என்பதை படிக்க வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். இறைவேண்டல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்து நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சிகரமான ஆசீர்வதிக்கப்பட்டு இது நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. அன்பு நிறைந்து நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களையும் நாங்கள் ஒரு இக்கட்டான காலகட்டமான ஒரு நாட்களாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். மக்களுடைய இயல்பு நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய சமூகத்திலேயே கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஒரு சிலராக உம்முடைய ஆலய பிரகாரத்தில் கூடி வரவும், மற்றவர்கள் தம்முடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு தருணத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றேன். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த 8வது மாதத்தின் நிறைவு ஓய்வு நாள் ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஆண்டுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இம்மட்டுமாக உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அன்பு எங்கள் மத்தியிலும் எங்கள் குடும்பத்தின் மத்தியிலும் வெளிப்பட்ட தயவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் சுகபலன் யாவும் ஆண்டவருடைய பார்வையிலேயே அருமையாக இருந்தமைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவர் தொடர்ந்து எங்கள் எல்லோரையும் உம்முடைய சட்டையின் மறைவிலேயே நீர் மறைத்து வைத்து உம்முடைய அன்பினால் உம்முடைய இரக்கத்தினால் எங்களை நீர் ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, இரக்கத்தின் ஆண்டவரே,
எங்களுடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த இடத்தில் ஆண்டவரே அன்புக்குரிய பிள்ளைகள் கூடி வர முடியாமல் தன்னுடைய இல்லங்களில் இருக்கின்றார்கள். ஆண்டவரே இந்த இடத்திலேயே வெகு சீக்கிரத்தில் கூடி வந்து ஆண்டுடைய சமூகத்தை எல்லா மக்களும் இணைந்து வாஞ்சிக்க, ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை தன்னுடைய வாழ்க்கையிலேயே சொந்தமாக்கி கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் மூலமாக எங்களுக்கு நீ தந்திருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்கள், குடும்பத்தினுடைய தலைவர்கள், தலைவிகள், வாலிப பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரை சின்ன பிள்ளைகள் எல்லாருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். எல்லோரும் ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவரே இந்த உலகத்திற்கு மாதிரியாக வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலகீனங்களோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டுடைய இரக்கம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பலகீனங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பலகீனத்தில் என்னுடைய கிருபை உனக்கு பலமாக இருக்கும் என்று சொன்னீர். உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே அமைந்திருக்க ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தங்களுக்கு வேண்டியதான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று தங்களுடைய கடமைகள் எல்லாம் செய்வதற்குரிய கிருபைகளை தாரும். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய கிருபை அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் இந்த கொள்ளை நோயை ஆண்டவர் மாற்றுவீராக. இந்த கொள்ளை நோய் தேசங்களை விட்டு அகன்று செல்லவும் எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றி ஆண்டவரை துதிப்பதற்கு நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் கரம் பிடித்து கண்ணின் கண்மணியை போல நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக வருகின்ற மாதம் ஆண்டவரே 1ஆம் தேதி பிள்ளைகளுடைய கல்வி கூடங்கள் திறப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே, இந்த நாட்களில் அன்பு பிள்ளைகள் கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வி கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டுடைய பிரசனத்தை தன்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே மற்றும் எல்லா வகுப்புகளும் திறக்க பெற்று எல்லா பிள்ளைகளும் கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வியை கற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கல்வி கூடங்கள் திறந்ததினால் மீண்டுமாக கொரோனா ஆண்டவரே மீண்டுமாக அது மக்களை பல நிலைமைகளிலேயே அது ஆண்டவரே ஒரு தொந்தரவாக இருக்கிறது என்று சொல்லி என்கின்ற ஒரு நிலைமையில் அல்ல, ஆண்டவரே முழுவதுமாக அகன்றிருக்கிறது. எல்லா பிள்ளைகளும் கல்வி சாலைகளுக்கு செல்லலாம் என்கின்ற ஒரு நிலைமையினை அன்புக்குரிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாவலை தாரும். ஆசிரியர்களுக்கு ஆண்டவர் நல்ல பாதுகாவலை நீ தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கல்வியை முழுமையாக பெற்றுக்கொள்வதனால் வாழ்க்கையில் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல ஞான வரங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இன்னும் அருமையான பிள்ளைகள் வேலை வாய்ப்புகளை இழந்து நிற்கிறதை ஆண்டவர் அறிகின்றீர். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு பணிவிடைகளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, இந்த தமிழக அரசு எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவீராக. சுகாதாரத்துறை எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவீராக. மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாரையும் ஆண்டவர் சுகபத்திரமாக பாதுகாத்துக் கொள்வீராக. எங்களுடைய திருச்சபையின் திருப்பணிவிடைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் துணை தாரும். விசேஷமாக இந்த ஆயர் இல்லம் வாங்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறதை ஆண்டவர் காண்கின்றீர்.
வெகு சீக்கிரத்தில் நாங்கள் ஆண்டவரே அந்த ஆயர் இல்லத்தை இந்த ஆலயத்திற்கு சொந்தமாக்கி கொள்ளு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் கல்வியை நிறைவு செய்து பணிவிடைகளுக்காக ஆயத்தத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தங்களுடைய கல்விகளுக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பணிகள் நிமித்தமாக தூரமான இடங்கள் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகள் இருக்கின்ற இடங்களில் ஆண்டவர் நல்ல பாதுகாவலை ஆண்டவர் தருவீராக. குடும்பத்தின் மக்கள் நல்ல செய்தினை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் தூரமான இடங்களில் சென்று எங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்ற வேண்டும், பல தடைகள் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலும் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய இரக்கம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அன்புக்குரிய பிள்ளைகளும் தங்களுடைய பணி இடங்களில் சென்று பணிவிடைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இன்னும் ஆண்டவரே, பணி உயர்வுகளுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தங்களுடைய வசதிகளின் அடிப்படையில் பணிவிடைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சிகளில் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏற்ற காலங்களில் ஆண்டவரே நல்ல பணியிடங்களை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுக்கிரகம் தருவீராக. இன்னும் ஆண்டவரே, திருமண வாழ்வுக்காக ஆயத்தத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமண காரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் இதை எடுத்தாலும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியான வாழ்வு எப்பொழுது அமையும் என்கின்ற ஒரு கேள்வியோடு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா நிலைமைகளிலும் ஆண்டுடைய நாமம் எங்களோடு கூட இருக்கிறது. நாங்கள் உயர்வை பெற்றுக்கொள்வோம், வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைமையை நாங்கள் அடைவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அன்புக்குரிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் பேராய தலைவர்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் பேராய மாமன்றம் ஆண்டவரே கூட்டப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இன்னும் பல தடைகள் உண்டு. ஆண்டவரே, தடைகளை எல்லாம் ஆண்டவர் காண்கின்றீர். வெகு சீக்கிரத்தில் தடைகள் மாற்றம் பெற்று பேராய மாமன்றம் நடைபெற ஆண்டவர் அனுக்கிரகம் தருவீராக. அனைத்து திருச்சபைகளுக்காக, திருப்பணிவிடைகளுக்காக, கல்வி ஸ்தாபனங்களுக்காக, மருத்துவ துறைகளுக்காக, தொழில் சார்ந்த துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். மலை நாட்டு திருப்பணிவிடைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருப்பணிவிடைகளும் சிறப்பாக நடைபெற ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே, ஒவ்வொரு தலைமை பொறுப்புகளையும் பெற்றிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தங்களுடைய கடமைகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் அன்புக்குரிய பிள்ளைகள் நிறைவேற்று ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எங்களுடைய திருச்சபையை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் தங்களுடைய ஆண்டவரே தந்தையை இழந்து வேதனையோடு துயரத்தோடு இருக்கின்ற அருமையான இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளையுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் பரம தந்தையாக செயல்படுவீராக. அவருடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் துடைக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வழிப்பு நடத்துதலை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவரை திருச்சபையின் காரியங்களில் நாங்கள் பெற்று இந்த உலகத்திலேயே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று இறைமனேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய திருச்சமூகத்திலும் தங்களுடைய இல்லங்களிலும் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாட்களிலும் இந்த கொரோனா இக்கட்டான காலகட்டத்தில் தான் நாம் எல்லாரும் வைக்கப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் எல்லா நிலைமைகளையும் மாற்றி ஆண்டவர் சமூகத்தில் நாம் எல்லாரும் கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்குரிய வாய்ப்பினை ஆண்டவர் நமக்கு தருவார்.
எல்லாமே ஆண்டுடைய சுத்தம். ஆகவே இந்த காரியத்தை நாம் ஆண்டவருடைய கரத்திலேயே நாம் ஆண்டவருடைய சமூகத்தையே நோக்கி பார்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஜெபித்துக்கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற திருச்சபையின் அன்பர்கள் 30ஆம் தேதி திங்கட்கிழமை ஜே காட்வினா, தந்தை பெயர் எஸ் ஜெகன், சேரியாவட்டம். 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு ஜி ஜெயப்பிரகாஷ், சேரியாவட்டம். திருமதி ஆண்ட் ரோஸ்லெண்ட், கணவர் பெயர் செல்லத்துறை, நாகர்கோவில். 1/9/2021 புதன்கிழமை ஏ ரிவைவோ ரோஸ்வா, தந்தை பெயர் ஆண்ட்ரூ ராசீர், நாகர்கோவில். 2/9/2021 வியாழக்கிழமை திருமதி ஆவரணா மேரிமணி, டீக்கனார், செவிடன் விளை. திருமதி லீமா ரோஸ்லிண்ட், கணவர் பெயர் தனபால், சேரியாவட்டம். திரு புனிப்பாஸ், தேம்பராவிளை. திருமதி எம் சைனி லியோ, கணவர் பெயர் நிவித் ஆலன்ராய், நாகர்கோவில். 3/9/2021 வெள்ளிக்கிழமை திரு பி பெர்னால்ட், கோயிலடி ஆகியோர் இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்தநாளை நினைவு கூறுகின்றார்கள். திருச்சபையின் சார்பில் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய ஆண்டு எல்லா வளங்களும் பெற்று வாழ எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. அன்பு பிள்ளைகளுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உன் சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். எங்களுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்காக, குடும்பங்களிலேயே அங்குத்துவம் வைத்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இரக்கத்தின் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்ந்து வழிநடத்தும். விசேஷமாக இந்த வாரத்திலேயே புதிய ஒரு ஆண்டிற்குள்ளாக கடந்து வருகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க இருக்கின்ற புதிய ஆண்டு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையட்டும். படிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். பணிவிடைகளை செய்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளோடும் ஆண்டுடைய அனுக்கிரகம் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று இறை மகனேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அன்பர்களை, தொடர்ந்து 9ஆம் மாதம் 6ஆம் தேதி வரையிலும் நாம் ஊரடங்கு அந்த நிலைமையில் தான் இருக்கின்றோம். சில தளர்வுகள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களிலேயே வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்களில் ஆலயத்தில் மக்கள் கூடி வர முடியாது என்று சொல்லி நம்முடைய அரசு சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் இருக்கின்ற புதன்கிழமை எல்லா நாட்களிலும் மாலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் தொழுகை நடைபெறும். நீங்கள் கலந்து கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு கூட வருகின்ற புதன்கிழமை, அதாவது ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லுகின்றோம். ஆக நம்முடைய திருச்சபையின் வழக்கப்படி காலை 6 மணிக்கு 2வது மணி ஒலித்து அருணோதய தொழுகை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். நீங்கள் காலையில் நடைபெறுகின்ற அந்த அருணோதய தொழுகையிலும் மாலை 6 மணிக்கு நடைபெறுகின்ற இந்த ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டு கொள்ளுகின்றேன். அத்தோடு நம்முடைய சேகர அளவில் பிகே தேர்வு, அதற்குரிய பகுதிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பிகே தேர்வுக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் பேராயத்தின் சார்பில், ஆண்கள் சங்கத்தின் சார்பிலேயே திறந்த திருமறை தேர்வு இந்த வருடத்தில் நடைபெற இருக்கிறது. உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுங்கள். அதற்காக நீங்கள் ஆயத்தத்தோடு இருக்க உங்களை நான் அன்புடன் கேட்டு கொள்ளுகின்றேன். ஒரு திருமண அறிவிப்பு. நம்முடைய திருச்சபையை சார்ந்த கோயிலடி திரு பி பெர்னால்ட் அவருடைய மகன் கிப்சனும்
தென்னிந்திய திருச்சபை, திருச்சி தஞ்சாவூர் டயசிஸ், கும்பகோணம் தூய தோமா திருச்சபையில் காலம் சென்ற இயேசுபாலன் அவருடைய மகள் வினோதினியும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு நாள் முதல் 15 நாட்களுக்குள் திருச்சபையின் ஆயருக்கு எழுத்து வழியாக தெரியப்படுத்தவும் இது இவர்களுக்கு 1ஆம் அறிவிப்பு. நமது பேராயத்தின் பேராய மாமன்ற தேர்தல் கடந்த 26, 27, 28 வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் நாகர்கோவில் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. பேராய உபத்தலைவராக பேராசிரியர் டி. கிறிஸ்டியன் பாபு அவர்களும், பேராய செயலராக இன்ஜினியர் வி. அசோகன் சாலோமன் அவர்களும், பேராய பொருளாளராக டாக்டர் எம். ஜெயகர் ஜோசப் அவர்களும் மற்றும் நமது பேராயத்தின் நிர்வாக குழுக்களுக்கும் ஆட்சி குழுக்களுக்கும் பொறுப்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பணி நமது பேராயத்திற்கு சிறப்பாக அமைய நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக மீண்டும் நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்காக முற்படுகின்றோம். ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய இரக்கம் எங்கள் அனைவரோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் எல்லாரும் உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்று இந்த உலகத்திலேயே ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு துணையாக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 40. புலம்பல் அதிகாரம் 3 வசனம் 40. நான் அந்த வசனத்தை படிக்கின்றேன். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வசனம் சொல்லுகின்ற காரியம்
நாம் நம்முடைய வழிகளை சோதித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் சோதித்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். இந்த வசனத்தை நாம் ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டால் தற்சோதனை. நாம் நம்முடைய வாழ்க்கையை தற்சோதனை செய்து பார்க்க வேண்டும். குறிப்பாக நாம் இந்த காலகட்டத்திலேயே தற்சோதனையை நம்முடைய வாழ்க்கையிலேயே ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. நாம் தற்சோதனை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லுவோம், நீ செய்தது தவறு, இதை நீ எண்ணிப்பார். உடனே அந்த பிள்ளை கேட்கும், நான் செய்தது தவறா? அது என்னுடைய பார்வைக்கு அது சரியாக இருக்கிறது. ஆனால் பெற்றோர் சொல்லுகின்ற காரியம், நீ செய்த காரியம் தவறான காரியம், நீ அதை ஆராய்ந்து பார், நீ தற்சோதனை செய்து பார், நீ செய்தது சரியான ஒன்றாக இருக்கிறதா என்று நாம் பிள்ளைகளை அந்த தவறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்களாகிய நாம் சொல்லுவோம். அதே நிலைமையில் தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னுடைய வழிகளை நீ ஆராய்ந்தறிந்து கொள். நீ கடந்து வந்த பாதை அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாதையாக இருந்ததா என்று சொல்லி பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் கல்வியில் அவருடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிறது. ஒரு வகுப்பிலிருந்து அவர்கள் இன்னொரு வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வகுப்பு, அதாவது அந்த கல்வியின் இறுதி ஆண்டிலேயே ஒரு தேர்வு நடக்கும். அந்த தேர்வில் அந்த பிள்ளை அதிகம் அந்த மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றால்தான் இனி ஒரு வகுப்புக்கு செல்ல முடியும். அது அந்த பிள்ளைக்கு ஒரு சோதனையின் காலம். இந்த சோதனையின் காலத்தை பிள்ளைகள் அதிகமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நன்றாக படிக்கின்ற பிள்ளைகள் எப்பொழுது தேர்வு வரும், நான் இந்த தேர்வில் நான் அதிக மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோடு இருப்பார்கள். ஆனால் படிக்காமல் இருக்கின்ற பிள்ளைகள் இந்த தேர்வு எனக்கு எதற்கு, இந்த சோதனை காலம் எதற்கு என்று அவர்கள் என்ன செய்வார்கள், கலக்கம் அடைவார்கள். இந்த சோதனையை நான் எதற்காக சகிக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, அதே நிலைமையில் தான் ஆன்மீக வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்க வேண்டும். இன்று நற்செய்தி பகுதியாக படிக்க கேட்டு அந்த பகுதியிலேயே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த மனிதன் ஆண்டவர் பக்கமாக கடந்து வந்து, ஆண்டவரே நான் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நான் தகுதியுடையவனாக இருக்கின்றேனா என்று அங்கே கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த தகுதியை குறித்து பல நிலைமைகள் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஆனால் இவற்றையெல்லாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் உடைய வாழ்க்கையிலேயே குறைவு இருக்கிறது. அவன் அந்த குறைவை சுட்டி காட்டின பொழுது அவனுடைய வாழ்க்கையிலேயே அவன் தன்னுடைய இயேசுநாதரிடம் எதற்காக வந்தான் என்பதை அவன் மறந்தவனாக கடந்து சென்றான். உன்னுடைய வாழ்க்கையை சோதித்து பார், உன்னுடைய வாழ்க்கையை தற்சோதனை செய்து கொள் என்று ஆண்டவர் இயேசு அவனிடம் சுட்டி காட்டுவதை திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல நிலைமைகள் நாம் சோதித்து தருகின்ற ஒரு நிலைமையை தருகிறார். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்தில் கடந்து வருகின்ற பொழுது பாவ அறிக்கை என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலேயே நாம் நம்முடைய வாழ்வை சோதித்து பார்க்க வேண்டும். நான் கடந்து வந்த பகுதி, அதாவது வாழ்க்கை வழி ஆண்டவர் விருக்கமான ஒரு வழியாக இருக்கிறதா, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒன்றாக இருக்கிறதா, இல்லை என்று சொன்னால் நான் எதில் தவறினேன், எந்த நிலைமையில் நான் தவறி ஆணுடைய பிரசனத்தை நான் உணர்ந்து கொள்ளாமல் இருந்தேன் என்று தற்சோதனை செய்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலேயே நம்முடைய வாழ்க்கையில் தற்சோதனை என்கின்ற ஒரு வாழ்வு இருக்கிறதா? நாம் நம்முடைய வழிகளை நாம் தற்சோதனை செய்து பார்க்கின்றோமா?
நாம் இந்த நேரத்திலேயே எண்ணி பார்க்க வேண்டும். இவ்விதமாக நாம் ஆன்மீக காரியத்தில் நாம் எவ்விதமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறேன், ஆன்மீக நிலைமையில் நான் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்படுகிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை தற்சோதனை செய்து பெய்ய வேண்டும். அதற்கு திருமறையின் மூலமாக 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்லுகின்றேன். முதல் காரியம், நாம் எந்த நிலைமையில் நாம் நம்மை தற்சோதனை செய்து பார்க்க வேண்டுமா? தூய்மையான வாழ்வு என்னுடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கிறதா என்று நம்மையே நாம் தற்சோதனை செய்து பார்க்க வேண்டும். இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டுமா? முதலாவது, தூய்மையான வாழ்வு என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்று நாம் தற்சோதனை செய்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 119 சங்கீதம் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த வசனத்திலேயே சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறார். எப்படி? துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு என்ன செய்வேன்? நீங்களாக்கி இருப்பேன். இவ்வளவாக தன்னுடைய வாழ்க்கையை தற்சோதனை செய்து பார்க்கின்றார். தூய்மையான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று அவர் தன்னை தற்சோதனை செய்து பார்க்கிறதை இந்த பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சமூகத்தை நான் வாஞ்சிப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில் பாவம் என்கின்ற ஒரு நிலைமை என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று அவர் அழகாக ஆண்டவரை நோக்கி முறையிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்க வேண்டும். நான் தூய்மையான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஆன்மீக காரியங்களில் நான் இன்னும் வளர்ச்சி அடைவதற்கு நான் தூய்மையான வாழ்வு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அதை தொடர்ந்து சங்கீதம் 139 23 24 வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அதில் கூட அழகாக சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லி அவர் சொல்லுவதை அந்த பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார்? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலேயே என்னை நடத்தும். அன்புக்குரியவர்களே, தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அந்த தூய்மையான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சிக்க முடியாது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. அதற்காகத்தான் இந்த சங்கீதக்காரன், நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆன்மீக காரியத்தில் நான் முன்னேறி செல்ல வேண்டும், அதற்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறதோ என்று ஆண்டவரே நான் என்னை சோதித்து பார்ப்பதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். திருமறையில் பாருங்கள், ஆண்டவருடைய சீடன் பேதுருடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவன் பாவம் செய்தான், பாவம் புரிந்தான், ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் சிந்தி அழுதான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை மறுதலித்த ஒரு நிலைமையினை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அதற்காக அவன் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி நாம் திருமறையில் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலேயே இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? திருமறை பாவம் என்கின்ற ஒரு நிலைமையில் பல நிலைமைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு மனிதனை நாம் அவமதிக்கிறோம் என்று சொன்னால் அவன் பாவம் செய்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றான். தீய நோக்கத்தோடு ஒரு நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது பாவம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வீண் பேச்சு, அகந்தை, கோபம், எரிச்சல் இவைகளெல்லாம் பாவம் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், இன்றைய காலகட்டத்தை இன்னும் நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ஒரு புதிய வருடம், அந்த ஒரு வருடத்தின் நிறைவு அந்த நாளில் சொல்லுவார்கள், நான் இனி ஒரு புதிய வருடத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றேன், இந்த புதிய வருடத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாவங்கள், தீய பழக்க வழக்கங்களை எல்லாம் நான் விட்டுவிட்டு ஒரு புதிய வருடத்திற்காக நான் கடந்து செல்கிறேன்.
ஒரு புதிய மாதம் வந்து விட்டால் சொல்லுவார்கள், நான் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக கடந்து சொல்லுகின்றேன். இந்த புதிய மாதத்திலேயே என்னுடைய பாவ நினைவுகளை எல்லாம் நான் விட்டுவிட்டு புதிய மாதத்தில் கடந்து செல்லவேன். தூய நற்கருணையில் பங்கெடுக்கின்றவர்கள் சொல்லுவார்கள், இந்த தூய நற்கருணையின் மூலமாக நான் ஒரு புதிய வாழ்வு வாழ நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் இது ஒரு சில காலம் மட்டுமே அவர்கள் வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்வாக இருக்கும். ஆனால் போக போக மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு கடந்து செல்லுவார்கள். மீண்டும் அந்த பாவத்திலேயே தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இதற்கு சங்கீதக்காரன் தான் சொல்லுகிறார். சங்கீதம் 4:4 வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, நீங்கள் உங்கள் படுக்கையிலேயே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஒரு கிறிஸ்தவன் இதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். நாம் இந்த ஒரு நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தினார். நாம் படுக்கையில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்தார், இந்த நாளில் நான் எப்படி ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நிறைவேற்றினேன், இல்லை என்று சொன்னால் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை நான் நிறைவேற்றினேன் என்று நம்மையே ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்காக இந்த நாளிலேயே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம், தூய்மையான வாழ்க்கை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தற்சோதனை செய்து பார்க்க நாம் என்ன செய்யப்படுகிறோம், அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, தூய்மையான வாழ்க்கை என்ன இருக்கிறதா என்று நம்மையே நாம் தற்சோதனை செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது காரியம் என்ன என்று சொன்னால், இந்த ஆன்மீக காரியங்களில் ஆண்டுடைய காரியத்தில் நான் விசுவாச ஜீவியத்தில் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக காட்சியளிக்கின்றேன் என்று நாம் என்ன செய்ய வேண்டுமா, தற்சோதனை செய்து பார்க்க வேண்டும். விசுவாச ஜீவியத்தில் முக்கியமான காரியம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அது நமக்கு தெளிவாக சொல்கிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே என்ன செய்யுங்கள், சோதித்து அறியுங்கள், உங்களையே நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலேயே நாம் விசுவாசத்தில், விசுவாச ஜீவியத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளையை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நிலைமையில் நாம் விசுவாசத்தில் குன்றி போனவர்களாக காட்சியளிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, விசுவாச ஜீவியத்தில் நாம் குன்றி போகின்றோம். ஒரு பலகீனம் வருகின்ற பொழுது நாம் விசுவாசத்தில் குன்றி போகின்றோம். ஆண்டவருடைய காரியத்திற்காக, ஆண்டவருக்காக நான் ஓடோடி உழைக்கின்றவன், ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சிக்கின்றவன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பலகீனம் வந்துவிட்டதே என்று விசுவாசத்தில் குன்றி போவார்கள். ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையிலேயே கடன் பிரச்சனை இருக்கும். அந்த கடன் பிரச்சனை நிமித்தமாக சொல்லுவார்கள், நான் ஏன் ஆண்டவருக்காக வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கிறது, அது என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அல்ல. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில் விசுவாசத்தில் நாம் குன்றி போனவர்களாக காணப்படுகிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் தினசரி அடிக்கடி மற்றவர்கள் மத்தியில் நாம் தொடர்பு கொண்டு மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், அவர்கள் பக்கமாக நாம் இழுக்கப்படுகின்றோம். சிலர் சொல்லுவார்கள், நீ ஏன் ஆலயத்திற்கு செல்லுகின்றாய், நீ ஏன் கடவுளுடைய சமூகத்தை வாஞ்சிக்கின்றாய், உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், பலகீனங்கள் இருக்கிறதே என்று நம்முடைய நண்பர்கள் நம்மோடு சொல்லுவார்கள். நாம் உடனே என்ன சொல்லுவோம், ஆம் சரிதான், என்னுடைய நண்பன் சொல்லுவது சரிதான், நாம் விசுவாசத்தில் குன்றி போனவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் என்னை பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ விசுவாசத்தில் நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாய் என்று சொல்லி நீ உன்னையே நீ பரீட்சித்து பார்க்க வேண்டும், தற்சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று. பாருங்கள், பலர் என்ன செய்வார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள், வேதனைகள் இருக்கின்ற பொழுது ஆண்டவரை நம்பி செல்லாமல் பிற மனிதர்களை நம்பி செல்லுகிறதை
இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் திருமறை என்ன சொல்கிறது? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அந்த வார்த்தையை மறந்தவர்களாக இன்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சொல்லுகிறார்கள். சில மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அந்த மனிதர்களையே நாடி செல்லுகிறதை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நீ விசுவாசத்தில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய் என்று நீ உன்னையே சோதித்து பார். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலேயே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தனக்கு இருந்த ஒரே மகன், அந்த மகனை ஆண்டவர் கேட்கிறார், நீ உன்னுடைய ஏக புத்திரனை என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டாம். பாருங்கள், அந்த நிலைமையிலும் அந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்காக அழைத்து செல்கின்றார். தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்காக ஆண்டவர் கேட்டுவிட்டார். அங்கே விசுவாசத்தில் அவன் உறுதியாக காணப்பட்டான். பாருங்கள், அங்கே தன்னுடைய மகனை அழைத்து பலி செலுத்துவதற்குரிய எல்லா பொருட்களையும் கொண்டு செல்லுகின்ற பொழுது மகன் கேட்கின்றார், தந்தையே, எல்லாம் இருக்கிறது, பலி செலுத்துவதற்குரிய ஆடு எங்கே? எப்படி அந்த தந்தையினுடைய உள்ளம் இருந்திருக்கும். ஆனால் ஒரே வார்த்தை, அதை யார் பார்த்து கொள்ளுவார்? கடவுள் பார்த்து கொள்ளுவார். விசுவாசத்தில் அவர் அந்த ஆபிரகாம் உறுதியாக காணப்பட்டார். அங்கே தன்னுடைய மகனை பலி செலுத்தக்கூடிய நேரம் வருகிறது, கடவுள் தடுத்து நிறுத்தினார். இதோ பிள்ளையாண்டான் மேல் என்ன செய்யாதே, உன் கையை போடாதே. ஆம், கடைசியாக ஆண்டோடு கடவுளுடைய சாட்சியை பாருங்கள். உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ எப்படிப்பட்டவன், கடவுளுக்கு அஞ்சுகின்ற ஒரு மனிதன் என்று சொல்லி நான் என்ன செய்தேன், இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று சொல்லி நாம் ஆண்டவர் அங்கே சொன்னதை திருமறையில் நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த ஆபிரகாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கின்றான். ஏன்? கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த உடன்படிக்கையை இந்த ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார். அந்த விசுவாசத்தில் அவர் உறுதியாக இருந்தார். அன்புக்குரியவர்களே, நம் விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க முடிகிறதா? சாத்தான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்மை சோதனை செய்வார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இயேசுநாதருடைய வாழ்வை கூட இதனோடு ஒப்பிட்டு சொல்லலாம். இயேசுநாதர் இந்த உலக மக்களுடைய வாழ்வுக்காக தன்னை அடிக்கப்படுவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலேயே அங்கே கதறி அழுதார். என் தந்தையே, முடிந்தால் இந்த பாத்திரம் என்னை விட்டு என்ன செய்யட்டும்? அகலட்டும். வேதனையை கொள்ளுகிறதை நாம் அந்த பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் என்னுடைய விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படி என்று சொல்லி அவர் சொன்னதை அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த நேரத்தில் நாம் கூட நினைக்கலாம், கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட பாத்திரம், அந்த பாத்திரத்தில் இயேசுநாதர் பங்கெடுப்பதற்கு தயக்கம். ஆம், ஆனாலும் கடைசியில் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் விசுவாசத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? நாம் நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் தர்சோதனை செய்து பார்த்து, ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்ற மூன்றாவது காரியம் என்ன என்று சொன்னால், திருமறை நமக்கு சொல்லுகின்ற காரியம், நான் அன்பு நிறைந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்படுகின்றேன், அன்பு நிறைந்த வாழ்க்கையில் நான் எப்படி காணப்படுகிறேன் என்று சொல்லி நம்மை தர்சோதனை செய்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே தலை சிறந்தது என்று சொல்லி அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த நேரத்தில் அன்பில் நான் எப்படி காணப்படுகிறேன் என்று சொல்லி நம்மையே நாம் தர்சோதனை செய்து பார்க்க வேண்டும்.
1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது பவுல் அந்த சூழலை, அன்பை குறித்து அந்த பகுதியிலேயே தெளிவாக வலியுறுத்துகிறார். அன்பு நிறைந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும்? சிலுவையில் இயேசுநாதர் தன்னை ஒப்புக் கொடுத்தது நம் அனைவர் மீது வைத்திருந்த அன்பு. அந்த அன்பினால் தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்தார். பாருங்கள், ஒரு நிகழ்வு என்னுடைய மனதில் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், ஒரு சமயத்தில், அதாவது இந்தோனேசியா அந்த பகுதியிலேயே அங்கே தங்களுடைய இல்லங்களை நாம் அமைத்திருக்கின்ற வண்ணம் அமைத்திருக்க மாட்டார்கள். நாம் எவ்வளவுக்கு அதிகமாக அழகுடன் இல்லத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் நாம் இல்லத்தை அமைப்போம். ஆனால் அங்கு மூங்கில்களை வைத்து இல்லத்தை அமைத்திருப்பார்கள். பாருங்கள், அதை சில மாதம் அந்த வருடத்திற்குள்ளாக அதை மாற்றி அமைப்பது அவருடைய வழக்கமாக இருக்கு. ஏனென்று சொன்னால் இயற்கையின் சீற்றத்தினால் பாதிப்புகள் நிகழ்வும். ஆகவே அவர்கள் அதை லகுவாக, ஒரு சிறந்த ஒரு செலவு கம்மியாக சிறந்த முறையில் அமைத்திருப்பார்கள். பாருங்கள், ஒரு சமயத்தில் ஒரு இல்லத்தை அவர்கள் அந்த மூங்கில்களை எல்லாம் மாற்றி அமைக்கின்ற பொழுது, அந்த இல்லத்தை அமைப்பதற்கு ஆணி 2, அதாவது ரீப்பர் என்று சொல்லுவோம், அதை இணைத்து அமைப்பதற்கு ஆணி அடைத்ததில் ஒரு பல்லி ஒன்று அதில் மாட்டிவிட்டது. இப்பொழுது அந்த பல்லி உயிரோடு இருக்கிறது. அவர் அதை அங்கே பிரிக்கின்ற பொழுது, நான் இந்த ஆணி அடித்தது இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது, ஆனால் இந்த பல்லி உயிரோடு இருக்கிறதே என்று அவர் யோசிக்கிறார். யோசித்துவிட்டு இதனுடைய ரகசியம் என்ன, இதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த அப்படியே அதை வைத்து விடுகிறார். இவர் ஒவ்வொரு நாளும் கண்ணோக்குகின்றார். அப்பொழுதுதான் அங்கே வேறு ஒரு பல்லி இந்த பல்லிக்கு தேவையான உணவை என்ன செய்ததா, அப்படியே கொண்டு கொடுக்கிறது. இந்த பல்லிக்கு தேவையான உணவை இனி ஒரு பல்லி அப்படியே கொண்டு கொடுக்கிறது. ஏனென்று சொன்னால் அதால் வெளியே வர முடியவில்லை, அது அந்த ரீப்பருக்குள்ளாக மாட்டிவிட்டது. பாருங்கள், அப்பொழுதுதான் இந்த மனிதர் யோசிக்கின்றார், இந்த பல்லிகளுக்கிடையே ஒரு அன்பு எவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, அதே அன்பு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் இருக்கிறதா? அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற காரியம். இதோ அன்பே தலை சிறந்தது என்று சொல்லி. ஆக இந்த உலகத்தில் அன்புள்ள வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக அன்பில் நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று நன்மையே நாம் தற்சோதனை செய்து பார்க்க வேண்டும். பாருங்கள், திருமலையில் இயேசுவை நோக்கி கதறின குருடனை பார்த்து சீசர்கள் எல்லாம் அதட்டுகின்றார்கள். ஏன் நீ அவரை அழைக்கின்றாய்? ஆனால் அங்கே இயேசுநாதர் அவனை திரும்பி பார்த்து அவனை தொட்டு சுஸ்தமாக்கின அன்பை திருமறையில் நாம் படித்து பார்க்கின்றோம். பாருங்கள், லாசருடைய கல்லறையில் நின்று கண்ணீர் விட்டு அழுதார் ஆண்டவர் இயேசு. அன்புடன் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது சோர்ந்து போவார்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்கள் என்ன செய்தார்? போஷித்தார். அன்புடன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் அன்புள்ள மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்பு என்கின்ற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இது நாளிலேயே நாம் தற்சோதனை செய்து பார்க்க வேண்டும். அன்பு நிறைந்த வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்படுகின்றேன் என்று தற்சோதனை செய்து பார்க்க. அதான் இந்த வசனம் சொல்லுகின்ற காரியம். நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தூய்மையான வாழ்க்கை நான் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்திருக்கிறேன்? விசுவாச ஜீவியத்தில் நான் எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகின்றேன்? அன்பு நிறைந்த வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகின்றேன் என்று நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க இந்த நாட்களில் நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்காக ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, என்னையே நான் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது உம்முடைய பிரசன்னத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் பெற்ற இந்த உலகத்தில் நான் உம்முடைய பிள்ளையாக வாழ நீர் எனக்கு துணை செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரையும்
ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் வைத்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்த்து எழுந்தினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய வலது பாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிலுரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். புதுவாயிருக்கிற பரிசுவையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையை சார்ந்து திரு சைலஸ் லக்குமிபுரம் கடந்த 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஆண்டுடைய அழைப்பை பெற்று 25ஆம் தேதி புதன்கிழமை நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் அந்த குடும்பம் சமாதானத்தை ஆண்டுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் ஒரு நிமிடம் நின்று அன்னாருக்கு நாம் அஞ்சலி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த தொழுகை நிறைவாக ஞானப்பாடல்களில் 452வது ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடலின் 452 ஓ கிறிஸ்துவனும் கண்மலை என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 452. Amen.
அமர்ந்தவாறே ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், ஆன்மீக வாழ்க்கையில் நீ எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகின்றாய்? நீ உன்னையே நீ சோதித்து பார்க்க வேண்டும். தூய்மையான வாழ்வு, விசுவாசம் நிறைந்த ஜீவி, அன்பு நிறைந்த வாழ்க்கை, இவற்றில் எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறாய்? தர்சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்மையே நாம் சோதித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே, இவ்வளவு காலமும் நீ என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை வாழ நான் தவறிவிட்டேன். என்னுடைய வாழ்வை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், தர்சோதனை செய்து பார்க்கின்றேன். நம்முடைய பிள்ளையாக வாழ நீர் எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு சிலராக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும், ஆண்டவரே, திருச்சபையின் அன்புக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்து வருகின்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதை கட்டால காலகட்டத்தில் ஆண்டுடைய விசேஷித்த கிருபைக்காக, ஆண்டுடைய இரக்கத்திற்காக ஆண்டவரே மீண்டுமாக உம் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம் ஐயா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் அனைவரையும் நீர் நிறைத்து, உம்முடைய அன்பினால் எங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பணிவிடைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்குரிய கிருபைகளை தாரும். பிள்ளைகள் எல்லாரும் கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வியினை கற்று ஆண்டுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு நீர் துணை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் இப்படிப்பட்ட நிலைமையிலேயே ஆண்டவரே நாங்கள் கூடி வருகின்ற நிலைமையில், ஆண்டுடைய அன்பை பெற்றுக்கொள்கின்ற நிலைமையில் அது தடையாக இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் எங்களையே தர்சோதனை செய்து பார்த்து பாவங்களிலிருந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்திலேயே எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தடைகள் எல்லாரும் ஆண்டவரே நீர் நீக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் துணை செய்யும். இந்த நாட்களிலும் தன்னுடைய தந்தையை இழந்து வேதனையோடு துயரத்தோடு இருக்கின்ற அந்த குடும்பத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு பரம தந்தையாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளோடு ஆண்டவருடைய கிருபை தங்கி இருப்பதாக. வருகின்ற புதன்கிழமை ஒரு புதிய ஆண்டவரை மாதத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுகின்றோம். அந்த புதிய மாதம் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மாதமாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். புதிய மாதத்தில் அன்புக்குரிய பிள்ளைகள் கல்வி சாலைகளுக்கு செல்லுகின்ற பொழுது ஆண்டுடைய பாதுகாவலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். தடைகள் எல்லாம் ஆண்டவர் அகற்ற வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியோடைய குற்றமும் நம்மளோடும் உலக மக்கள் அனைவரோடும் இன்றும் என நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய சென்று வாருங்கள்.